அவள் நேராக காவல் நிலையத்துக்குச் சென்று நடந்த அனைத்தையும் தெரிவிக்க முடிவு செய்தாள். குடும்பத்தினர் முதலில் அதை ஒரு மிரட்டல் என்று நினைத்தனர். ஆனால் மதி உண்மையிலேயே அந்த முடிவை செயல்படுத்திய போது அனைவரும் பதறிப் போனார்கள். காவல் நிலையத்திற்கு வந்தபோது அங்கிருந்த அதிகாரி முதலில் அனைவரின் பேச்சையும் அமைதியாக கேட்டார். சுரேஷ் குடும்பத்தினர் தங்கள் தரப்பை விளக்க முயன்றனர். அவர்கள் தாங்கள் தவறு செய்யவில்லை, சாதாரண குடும்ப பிரச்சனையை மதி பெரிதாக்குகிறாள் என்று கூறினர். ஆனால் அதிகாரி ஒருதலை பட்சமாக யாரையும் நம்பவில்லை. ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக கேள்விகள் கேட்டார். மதி பேசும்போது அவள் குரலில் இருந்த வேதனை அவருக்கு தெளிவாக புரிந்தது. பல மாதங்களாக மன அழுத்தத்தில் இருந்த ஒருவர் பேசுவது போல அவள் பேசினாள். அவள் சொன்ன ஒவ்வொரு சம்பவத்தையும் கவனமாக பதிவு செய்த அதிகாரி குடும்பத்தினர் கூறிய விஷயங்களையும் ஒப்பிட்டு பார்த்தார். அப்போது பல முரண்பாடுகள் வெளிவர ஆரம்பித்தன. ராஜலட்சுமி தன்னை மிகவும் நல்ல மாமியார் என்று காட்ட முயன்றார். தன் பெரிய மருமகளும் தங்களுடன் சந்தோஷமாக வாழ்கிறாள் என்று பெருமையாக கூறினார். ஆனால் அதிகாரி அதையும் ஆராய வேண்டும் என்று முடிவு செய்தார். அந்த வீட்டில் இருக்கும் மற்ற உறுப்பினர்களின் கருத்து முக்கியம் என்று நினைத்தார். இதனால் மலரை அழைத்து வரச் சொல்லப்பட்டது. இந்த செய்தி அனைவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. குறிப்பாக ராஜலட்சுமி மற்றும் ராகவன் மிகவும் பதட்டமடைந்தனர். ஏனெனில் வீட்டில் நடக்கும் பல விஷயங்களை மலர் அறிந்திருந்தாள். அவள் என்ன பேசுவாள் என்பது யாருக்கும் தெரியவில்லை. மலர் காவல் நிலையத்துக்கு வந்தபோது அங்கிருந்த சூழ்நிலை மிகவும் பதற்றமாக இருந்தது. அதிகாரி அமைதியாக அவளிடம் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தார். முதலில் மலர் தயங்கினாள். குடும்பத்தின் மரியாதை, உறவுகள், எதிர்காலம் என்று பல விஷயங்கள் அவள் மனதில் ஓடியது. ஆனால் அதிகாரி உண்மையை மட்டுமே சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதன் பிறகு மலர் மெதுவாக வீட்டில் நடந்த சில விஷயங்களை கூறத் தொடங்கினாள். அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அங்கிருந்தவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பல நேரங்களில் மதி மட்டுமல்ல, தானும் மன அழுத்தத்திற்கு ஆளாகி இருந்ததாக கூறினாள். குடும்பத்தில் சிலர் பேசும் விதம் பலமுறை தன்னை காயப்படுத்தியதாகவும் தெரிவித்தாள். அந்த வாக்குமூலத்திற்கு பிறகு அதிகாரியின் அணுகுமுறை இன்னும் கடுமையாக மாறியது. அவர் ராகவன் மற்றும் ராஜலட்சுமியிடம் நேரடியாக பேசினார். வயதானவர்கள் என்பதற்காக யாரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் அல்ல என்று தெளிவாக கூறினார். மருமகளை அடிமை போல நடத்துவது தவறு என்றும் அவளுடைய பெற்றோர்களை அவமதிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் கூறினார். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் அதற்காக ஒருவரின் சுயமரியாதையை பறிக்க யாருக்கும் உரிமை இல்லை என்றார். அந்த வார்த்தைகள் அங்கிருந்த அனைவரையும் சிந்திக்க வைத்தன. சில நிமிடங்களுக்கு காவல் நிலையம் முழுவதும் அமைதியாக இருந்தது. ஆனால் ராகவன் மட்டும் தனது நிலைப்பாட்டை மாற்றத் தயாராக இல்லை. அவர் தொடர்ந்து தன் கருத்தை வலியுறுத்திக் கொண்டே இருந்தார். மதி இந்த வீட்டுக்கு பொருந்தாதவள், அவள் எப்போதும் எதிர்த்து பேசுகிறாள், குடும்ப அமைதியை கெடுக்கிறாள் என்று கூறினார். அந்த பேச்சை கேட்ட மதி மேலும் வருத்தமடைந்தாள். இவ்வளவு நடந்த பிறகும் தன் வேதனையை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற எண்ணம் அவளை நொறுக்கிவிட்டது. சுரேஷும் அந்த நேரத்தில் மிகவும் குழப்பமாக இருந்தான். ஒரு பக்கம் பெற்றோர், மறுபக்கம் மனைவி. யாருடைய பக்கம் நிற்க வேண்டும் என்று தெரியாமல் அவன் தவித்தான். இறுதியில் அதிகாரி ஒரு எச்சரிக்கையுடன் அனைவரையும் அனுப்ப முடிவு செய்தார். இனிமேல் இது போன்ற புகார்கள் வந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். குடும்பத்தினர் அமைதியாக வீட்டிற்கு திரும்ப வேண்டும் என்றும் மதியை மதிப்புடன் நடத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். வெளியில் வந்தபோது யாரும் ஒருவருடன் ஒருவர் பேசவில்லை. ஒவ்வொருவரும் தங்களுடைய எண்ணங்களில் மூழ்கியிருந்தனர். இந்த சம்பவம் குடும்பத்தின் உள்ளே இருந்த அனைத்து பிளவுகளையும் வெளிக்கொண்டு வந்திருந்தது. மதி வீட்டிற்கு திரும்பிய போது அங்கும் அமைதி இல்லை. அவளுடைய பெற்றோர் இந்த சம்பவத்தை கேட்டு அதிர்ச்சி அடைந்திருந்தனர். குறிப்பாக அவளுடைய தந்தை மிகவும் கோபமாக இருந்தார். குடும்ப விஷயத்தை காவல் நிலையம் வரை கொண்டு சென்றது தவறு என்று நினைத்தார். ஆனால் மதி தன் முடிவை நியாயப்படுத்தினாள். பல மாதங்களாக அமைதியாக இருந்த பிறகுதான் இந்த நிலைக்கு வந்தேன் என்று கூறினாள். அவளுடைய தம்பி மட்டும் அக்காவின் பக்கம் நின்று பேசினான். அவள் காரணமில்லாமல் இப்படி செய்ய மாட்டாள் என்று அனைவரிடமும் கூறினான். அந்த வீட்டில் ஏற்பட்ட வாக்குவாதம் மீண்டும் பெரிதாக மாறியது. தங்கராஜ் அங்கு வந்து மதியின் தந்தையுடன் கடுமையாக பேச ஆரம்பித்தார். கோபம் அதிகரித்த போது நிலைமை கட்டுக்கடங்காமல் போனது. ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதில் தங்கராஜ் கீழே விழுந்து காயமடைந்தார். அந்த சம்பவம் அனைவரையும் மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது.
ஏற்கனவே சிக்கலான நிலையில் இருந்த உறவுகள் இன்னும் மோசமாகின. யாரும் யாரை நம்பாத சூழ்நிலை உருவானது. இதற்கிடையில் சுரேஷின் மனநிலையும் மாற ஆரம்பித்தது. காவல் நிலையத்தில் நடந்த சம்பவங்கள் அவனை சிந்திக்க வைத்திருந்தன. மதி கூறிய சில விஷயங்கள் உண்மையாக இருக்கலாம் என்ற எண்ணம் அவன் மனதில் தோன்றியது. அதே நேரத்தில் பெற்றோரின் வேதனையையும் அவன் புறக்கணிக்க முடியவில்லை. இரு பக்கங்களுக்கும் நடுவில் சிக்கித் தவித்த அவன் எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தான். ஆனால் அது எளிதான காரியம் அல்ல என்பதை அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். ஒரு சில நாட்கள் கடந்த பின் ராஜலட்சுமி மற்றும் ராகவன் மிகவும் மனமுடைந்த நிலையில் இருந்தனர். தாங்கள் செய்த தவறுகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த வயதில் காவல் நிலையம் சென்று விளக்கமளிக்க வேண்டிய நிலை வந்தது அவர்களுக்கு பெரிய அவமானமாக இருந்தது. அவர்கள் தங்கள் வாழ்க்கை இப்படி மாறிவிடும் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை. சுரேஷ் அவர்களை ஆறுதல் கூற முயன்றான். ஆனால் அவர்களுடைய மனவேதனை குறையவில்லை. மறுபக்கம் மலர் இந்த சம்பவத்திற்கு பிறகு பல விஷயங்களை புதிதாக புரிந்து கொள்ள ஆரம்பித்தாள். மதி ஏன் இவ்வளவு கோபமாக இருந்தாள் என்பதை அவள் மெதுவாக உணர ஆரம்பித்தாள். பின்னர் சுரேஷ் மதியை மீண்டும் அழைத்து வர முடிவு செய்தான். எல்லாவற்றையும் மறந்து புதிதாக வாழ்க்கையை தொடங்கலாம் என்று அவன் நினைத்தான். மதி முதலில் தயங்கினாள். ஆனால் தொடர்ந்து பிரிந்திருப்பது எந்த பிரச்சனையையும் தீர்க்காது என்பதால் சம்மதித்தாள். இருப்பினும் அவள் மனதில் இன்னும் பல காயங்கள் இருந்தன. அந்த காயங்கள் ஒரே நாளில் ஆறப்போவதில்லை. நம்பிக்கை உடைந்த பிறகு அதை மீண்டும் கட்டியெழுப்புவது மிகவும் கடினம் என்பதை அவள் உணர்ந்திருந்தாள். மதியும் சுரேஷும் மீண்டும் ஒரே வீட்டில் இருந்தாலும் அவர்களுக்கிடையே இருந்த தூரம் இன்னும் குறையவில்லை. சுரேஷ் பலமுறை பேச முயன்றான். ஆனால் மதி எச்சரிக்கையாக இருந்தாள். பழைய சம்பவங்கள் மீண்டும் நடக்கக்கூடாது என்பதில் அவள் உறுதியாக இருந்தாள். தன்னுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுத்து எந்த உறவையும் காப்பாற்றப் போவதில்லை என்று முடிவு செய்திருந்தாள். இந்த மாற்றம் குடும்பத்தினருக்கும் தெளிவாக தெரிந்தது. முன்பு அமைதியாக இருந்த மதி இப்போது தன் கருத்தை தைரியமாக வெளிப்படுத்தும் பெண்ணாக மாறியிருந்தாள். இவ்வாறு பல உணர்ச்சிகள், மோதல்கள், மனக்காயங்கள் மற்றும் புரிதல்களால் நிரம்பிய அந்த குடும்பத்தின் வாழ்க்கை புதிய திருப்பத்தை நோக்கி நகரத் தொடங்கியது. யார் சரி யார் தவறு என்ற கேள்விக்கு எளிய பதில் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக இருந்தது. மரியாதை இல்லாத இடத்தில் அன்பு நீண்ட காலம் நிலைக்காது. புரிதல் இல்லாத உறவு எப்போதாவது உடைந்து போகும். அந்த உண்மையை ஒவ்வொருவரும் தங்களுடைய அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொண்டார்கள். இனிமேல் அவர்கள் எப்படிப்பட்ட முடிவுகளை எடுப்பார்கள்? இந்த உறவுகள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புமா அல்லது புதிய பாதையை தேர்வு செய்வார்களா என்பது காலம் மட்டுமே சொல்லக்கூடிய விஷயமாக மாறியது.